திருச்சிற்றம்பலம். உன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. அப்பர் பெருமான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, 9 வாசல், அதாவது என்னன்னா, இங்கே 2 கண்கள், 2 நாசி துவாரங்கள், 2 காதுகள், வாய், இருவாய், கருவாய் நமது உடலில் இருக்கும்போது 9 வாயில்களும் எப்போதும் திறந்தே காணப்படுகின்றன. இருந்தாலும் உடலுடன் உயிர் ஒட்டியிருக்கும் வரையில் இந்த துவாரங்கள் திறந்து காணப்பட்டாலும் அவை வெளியேறுவதில்லை. உயிர் பிரிந்த பின்னர் திறந்துள்ள வாயில் வழியாக உயிர் மறுபடியும் உள்ளே வரவும் முடிவதில்லை. திறந்து காணப்பட்டாலும் உயிர் மறுபடியும் வர முடியாத நிலை என்பதால் அனைத்து துவாரங்களும் ஒரே சமயத்தில் அடைக்கப்பட்டுள்ளது போலவே காணப்படுகின்றன. இந்த செய்தியை தான் ஒக்க அடைக்கும் போது என்று இறக்கும் சமயத்தினை அப்பர் பிரான் இங்கே குறிப்பிடுகின்றார். திருமூலரும் ஒரு பாடலில் 9 வாசலும் ஒக்க அடைத்தன என்று கூறுகின்றார். இறக்கும் தருவாயில், அதாவது 9 துளைகளும் ஒக்க அடைக்கும் போது உணர முடியாது என்பதால் நாம் இறக்கும் தருவாயில் இறைவனை நினைத்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாம் என்ற அறிவுரை கூறும் அப்பர் பிரானின் பாடலை இங்கே நாம் காண்கிறோம். ஓர்தல் என்றால் நினைத்தல், அழுக்கு சேரும் இடங்கள் என்பதால் அழுக்கு ஊறும் துறைகள் என்ற பொருள்பட ஊற்றுத்துறை என்று கூறப்பட்டுள்ளது. சிவபுராணத்தில் மணிவாசகரும் மலம் சோறும் 9 வாயில் என்று குறிப்பிடுகின்றார். உடலில் உயிர் இருக்கும் வரையில் 9 வாயில்களில் அழுக்கு ஊறிக்கொண்டு இருக்கும் போது நாம் மாய உலக வாழ்க்கையில் மகிழ்ந்து இறைவனை மறந்து விடுகின்றோம். 9 வாயில்கள் ஒக்க அடைக்கப்படும் போது அதனை உணர முடியாமல் நாம் இருக்கும் சமயத்தில் நமது உயிர் வேறு வழியை தேடிக்கொண்டு பறந்து விடுகின்றது. அதன் முன்னர் நாம் இறைவனை நினைத்து போற்றி நமது துன்பங்களை நீக்கிக் கொண்டு நல்வழியை சென்று அடைய வேண்டும் என்று அறிவுரை கூறுமாறு உள்ளது இந்த பதிகத்தில் உள்ள பாடல். திருச்சிற்றம்பலம்.